சென்னையில் பெரும்பாலான கேஸ் நிரப்பும் மையங்கள் மூடப்பட்டதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிரமம் அடைந்துள்ளனர். செயல்படும் சில வாகன கேஸ் நிலையங்களில் ஆட்டோக்களுக்கு கேஸ் நிரப்ப இரவிலிருந்தே நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்தனர். வாகனங்களுக்கான கேஸ், சமையல் சிலிண்டருக்காக கள்ளச்சந்தையில் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டினர். எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி வாகன கேஸ் தட்டுப்பாட்டால் வியாசர்பாடி, எம்கேபி நகர் மற்றும் ஆர்கே நகரில் ஆட்டோக்கள் கேஸ் நிலையங்களில் அணிவகுத்து நின்றன. இதனால் பள்ளி சவாரிக்கு செல்ல முடியாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் தீ விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் டீக்கடை உரிமையாளர் ஒருவர் உருக்கமான நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியுள்ளார். ஆழ்வார் திருநகரில் உள்ள கடையின் வாசலில் அவர் ஒட்டியுள்ள நோட்டீஸில், ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கிறோம், கேள்வி கேட்டு மேலும் புண்படுத்தாதீங்க, சிலிண்டர் விலை கூடி போச்சு என குறிப்பிட்டுள்ளார். சிறு வணிகர்களின் வலியை பிரதிபலிக்கும் இந்த நோட்டீஸ் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக 21ஆம் தேதி 3,496 பேருந்துகளும், 22ஆம் தேதி 5,662 பேருந்துகளும், 23ஆம் தேதி 1,505 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் அல்லது செயலி வாயிலாக முன்பதிவு செய்யலாம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்தில் 2வது முறையாக அனைத்து ரக நூல் விலையும் கிலோவிற்கு 10 ரூபாய் உயர்த்தப்படுவதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. தரமான பஞ்சு தட்டுப்பாடு மற்றும் இறக்குமதி வரி உயர்வு போன்ற காரணங்களால் கடந்த 4 மாதங்களில் மட்டும் நூல் விலை 34 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பின்னலாடை மற்றும் ஏற்றுமதி நிறுவன உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை லாரி உரிமையாளர்கள் குடும்பத்துடன் முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு செல்லும் லாரிகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு மரணங்கள் அதிகரிப்பதால் குமரி மாவட்டம் வழியாக கனிம லாரிகள் செல்ல ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாக கூறி லாரி உரிமையாளர்கள் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். பின்னர் காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 3ஆக உயர்ந்துள்ளது. 13ஆம் தேதி விபத்து நடந்த அன்று பாண்டி என்பவர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த கருப்பசாமி 14ஆம் தேதி காலமானார். இந்நிலையில் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த மடத்துப்பட்டியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கோர விபத்தில் 5க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தரைமட்டமானது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் ராஜீவ்காந்தி தச்சூர் பகுதியில் கரும்பு அறுவடை செய்து வாக்கு சேகரித்தார். வாணியம்பாடி தாவேக வேட்பாளர் சையத் புர்ஹானுதீன் வெள்ளக்குட்டை பகுதியில் சைக்கிள் ஓட்டிச் சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 1 முதல் 12 வரை பயிலும் மாணவர்களின் தாய்க்கு 15,000 ரூபாய் பொருளாதார உதவி. திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் ஏழுமலை எடப்பாளையம், தென்மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். இறைவனுடைய அருளை எங்கிருந்து சென்று என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீர்க்க வைக்க வேண்டும் என்ற அண்ணாமலையை வணங்குகிறாரோ அது நிறைவேறும். சங்கரன்கோவில் காங்கிரஸ் வேட்பாளர் சங்கை கணேசன் டீ போட்டு கொடுத்தும் வழக்கறிஞர்களை சந்தித்தும் ஆதரவு திரட்டினார். உழைக்கும் மக்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், உழைக்கும் மக்களின் சின்னம். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் கணேசபுரம், பாத்திமா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1000 கோடிக்கு மேலான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தந்திருக்கின்றேன். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நல்லதம்பி மூலப்புதூர் ஊராட்சி பகுதியில் கிழங்கு அறுவடை செய்து கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
வெற்றி வேட்பாளருக்கு ஆரத்தி எடுத்து உங்களுக்கு வெற்றி திலகம் இருந்த தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தனி தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் சிந்தனை செல்வன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது தங்கள் பகுதியில் இடையூறாக இருக்கும் மதுக்கடையை அகற்றக் கோரியும் இல்லை என்றால் வாக்கு அளிக்கப் போவதில்லை என்றும் மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் பம்பை வாத்தியம் வாசித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். சென்னை பூவிருந்தவல்லி தொகுதி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமி கொளுத்தும் வெயிலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு வழியெங்கும் மலர் தூவி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நூறு விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று 100% வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள காந்தி ஆசிரமத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராட்டையில் நூல் நூற்றார். பின்னர் ஆசிரமத்தையும் குடியரசுத் தலைவர் சுற்றி பார்த்தார். காந்திஜி பயன்படுத்திய பொருட்களையும் குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். வார்தா அருகே சேவா கிராமம் என்ற பெயரில் இந்த ஆசிரமத்தை உருவாக்கிய மகாத்மா காந்தி இங்கு 1936 ஆண்டு முதல் 1948 ஆண்டு வரை வசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலையொட்டி மாநிலத்தில் ஆங்காங்கே வெடிகுண்டுகளை வைக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக முதல்வர் மம்தா பானர்ஜி பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளார். தின்ஹதா பகுதியில் பரப்புரையில் பேசிய அவர் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் மூலம் என்ஐஏ அதிகாரிகளை உள்ளே நுழைய வைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மம்தாவின் இந்த டாம் பாலிடிக்ஸ் குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தீரேந்திர கிருஷ்ணா சாஸ்திரி தலைமையிலான பாகேஸ்வர் தாம் அமைப்பு வெளிநாட்டு நன்கொடைகளையும் பெறுவதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்து ராஷ்டிரம் அமைக்க கோரி வரும் இவரது அமைப்பு இனி சமயம் மற்றும் சமூக பணிகளுக்காக வெளிநாடுகளிலிருந்து நிதி திரட்ட முடியும். ஏப்ரல் 15 வரை பாகேஸ்வர் தாம் உட்பட 38 அமைப்புகளுக்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. இதில் ராமகிருஷ்ணா மிஷன் உள்ளிட்ட 6 இந்து சமய அமைப்புகளும் அடங்கும். டாடா அறக்கட்டளையின் முன்னாள் அறங்காவலர் மெஹிலி மிஸ்திரி டாடா அறக்கட்டளை நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மும்பை தொண்டு நிறுவன ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். சமீபத்திய அறங்காவலர் நியமனங்கள் சட்டத்தை மீறுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக அறங்காவலர்கள் வேணு சீனிவாசன் மற்றும் விஜய் சிங் ஆகியோர் மீது நிதி ஆதாயம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அறக்கட்டளையை நிர்வகிக்க ஒரு தனி நிர்வாகியை நியமிக்க வேண்டும் என்று தமக்கு மீண்டும் பொறுப்பேற்கும் விருப்பமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் அணியிடம் படுதோல்வி அடைந்தது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த மும்பை 20 ஓவர்களில் 195 ரன் எடுத்தது. அணியின் வீரர் குவிண்டன் டி காக் சதமடித்தார். தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி வெறும் 16.3 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 198 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அந்த அணியில் அதிகபட்சமாக பிரப்சிம்ரன் சிங் 80 ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் 66 ரன்னும் விளாசினர். நடப்பு ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து 4வது தோல்வியை மும்பை சந்தித்துள்ளது. தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலங்களுக்கும் இழப்பு ஏற்படாது என்றும் எல்லா மாநிலங்களும் அதன் தொகுதி வலிமையை தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உறுதியளித்துள்ளார். 3 மசோதாக்களை மக்களவையில் அறிமுகப்படுத்தி பேசிய அவர் தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மக்களவையில் தொகுதிகள் எண்ணிக்கை 815 உயரும் என்றும் இதில் பெண்களுக்கு 272 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பட்டியலின பெண்களுக்கு இதற்குள் உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த 3 மசோதாக்கள் மீதான விவாதம் நேற்று காலை தொடங்கி இரவு 11 மணி வரை நடைபெற்றது. இன்று மாலை 4 மணி அளவில் 3 மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நடைபெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
தொகுதி மறுவரையறையால் மாநிலங்களுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மாறாது என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி எந்த ஒரு மாநிலத்திற்கும் அநீதி இழைக்கப்படாது என்றும் பாகுபாடு காட்டப்படாது என்று உறுதியளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்காக சத்தியம் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்துவதாகவும் இதைவிட பொருத்தமான வார்த்தை தமிழில் இருந்தால் அதை கூட கூற தயார் என்றும் பிரதமர் கூறினார். மகளிர் முன்னேற்றத்திற்கான ஒரு சிறந்த முன்னெடுப்பிற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது என்றும் பிரதமர் பேசினார். நாம் அனைவரும் ஒரே நாடு என்ற கோணத்தில் சிந்திக்க வேண்டும் என்றும் ஒரு பகுதியின் நலனை மட்டும் பார்க்கக்கூடாது என்றும் பிரதமர் பேசினார். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாட்டின் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 59ஆக உயரும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். மக்களவையில் உரையாற்றிய அவர் தொகுதி மறுவரையறை மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் அதிகாரம் பறிக்கப்படாது என்று உறுதியளித்தார். தமிழ்நாடு தற்போது 39 மக்களவை இடங்களை கொண்டுள்ளதாகவும் இது 7.18% தற்போது இருப்பதாகவும் தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு மக்களவை இடங்களின் எண்ணிக்கை 59ஆக உயரும் எனவும் 816 உறுப்பினர்களை கொண்ட புதிய மக்களவையில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவ சதவீதம் 7.23ஆக உயரும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார். தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களின் மக்களவை இடங்களுக்கான எண்ணிக்கையை அமித்ஷா கூறியிருக்கிறார். அதன்படி கர்நாடகாவில் தற்போதுள்ள 28 இடங்கள் 42ஆக உயரும் என்று அறிவித்துள்ளார். ஆந்திராவின் எண்ணிக்கை 25லிருந்து 38ஆகவும் தெலுங்கானாவின் எண்ணிக்கை 17லிருந்து 26ஆக உயரும் எனவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். கேரளத்தில் மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 20லிருந்து 30ஆக அதிகரிக்கும் எனவும் அமித்ஷா தெரிவித்தார். தென் மாநிலங்களின் மக்களவை எண்ணிக்கை 129லிருந்து 195ஆக உயரும் எனவும் அமித்ஷா குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீடு கொள்கையை காங்கிரஸ் ஆதரித்தாலும் மத்திய அரசின் நோக்கம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரையறை மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அவர் இன்றைய சூழலை ஒருவேளை சாணக்கியர் நேரில் பார்த்தால் மத்திய உள்துறை அமைச்சரின் திட்டங்களை கண்டு அவரே அதிர்ச்சி அடைந்திருப்பார் என்று நகைச்சுவையுடன் குறிப்பிட்டார். மகளிர் இடஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை ஆகியவற்றுடன் இணைப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது இடஒதுக்கீட்டை தள்ளி போடுவதற்கான வேலை என்றும் பிரியங்கா காந்தி விமர்சித்தார். பெண்கள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை திணிக்க அரசு முற்படுவதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. 3 மசோதாக்கள் மீதான விவாதத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகோய் இந்த மசோதா பெண்களுக்கு எதிரானது, சாதிவாரி கணக்கெடுப்பு அரசமைப்புக்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என விமர்சித்தார். மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை தங்கள் கட்சி ஆதரிப்பதாகவும் ஆனால் அது தற்போதைய எண்ணிக்கையான 543க்கு உள்ளேயே வழங்கப்பட வேண்டும் என்றும் அதையும் தொகுதி மறுவரையறையையும் இணைக்கக்கூடாது என்றும் கௌரவ் கோகோய் தெரிவித்தார். தமிழகத்தில் மசோதா நகலை எரித்து நாடகம் ஆடுகிறார்கள் என பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா விமர்சித்துள்ளார். திமுகவின் தொகுதி மறுவரையறை மசோதா நகல் எரிப்பு போராட்டத்தை அவர் இவ்வாறு விமர்சித்தார். மக்களவை விவாதத்தில் பாஜக சார்பில் முதலில் பேசத் தொடங்கிய தேஜஸ்வி சூர்யா தொகுதி மறுவரையறை மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் மக்களவை தொகுதிகள் 50 விழுக்காடு சீராக அதிகரிக்கப்படும் என உறுதியளித்தார். இதன்படி தமிழகத்தின் தொகுதிகள் 59ஆக உயரும் என அவர் குறிப்பிட்டார். தென்னிந்தியாவின் குரல் பலவீனமடையும் என்ற ப. சிதம்பரத்தின் கருத்தை மறுத்த அவர் 50 விழுக்காடு அதிகரிப்பு என்ற பரிந்துரையால் தமிழகத்திற்கு கூடுதல் இடங்கள் கிடைப்பதாக கூறினார். மக்களவை விவாதத்தில் பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த திமுக எம்பி ஆர் ராசா திமுக பிரிவினைவாத சக்தி அல்ல என திட்டவட்டமாக கூறினார். பாகிஸ்தான் உடனான போரின் போது வேற எந்த மாநிலமும் அளிக்காத வகையில் தமிழகம் 6 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். முதல்வர் ஸ்டாலினின் இந்தி எதிர்ப்பு நிலைப்பாடு குறித்த தேஜஸ்வி சூர்யாவின் விமர்சனத்தையும் ராசா மறுத்தார். இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை மட்டுமே தாங்கள் எதிர்ப்பதாக குறிப்பிட்ட அவர் இது மொழி உரிமைக்கான போராட்டமே தவிர பிரிவினைவாதம் அல்ல என்றார். காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்காமல் ராகுல் காந்தியின் பரப்புரையை எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது என்று அக்கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்த முறை சீட் எண்ணிக்கையுடன் சேர்த்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதையும் காங்கிரஸ் ஒரு நிபந்தனையாக முன்வைத்தது. இதுகுறித்து தினமலர் நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள பிரவீன் சக்கரவர்த்தி
காங்கிரசின் நிபந்தனைகள் பலவற்றை திமுக நிறைவேற்றி தராத நிலையில் ராகுல் காந்தியை மட்டும் கூட்டங்களுக்கு அழைத்து வந்து அவர் மூலம் வாக்குகளை பெற நினைப்பது நியாயமற்றது என்று பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை சொல்லித்தான் விஜயை பலமுறை சந்தித்து தாம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது காங்கிரஸைச் சேர்ந்த மற்றொரு தலைவரும் உடன் இருந்ததாக பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டுள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயிலில் முகூர்த்த கால் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அழகர் கோயிலில் உள்ள நுபூர கங்கையில் தீர்த்தம் கொண்டுவரப்பட்டு சிறப்பு ஆராதனைகளுக்கு பிறகு முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. இதில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். வரும் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்க உள்ளது. 26ஆம் தேதி மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற உள்ளது. மேலும் மே 1ஆம் தேதி அழகர் வைகையாற்றில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி கடற்கரையில் எள்ளு மற்றும் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். வடமாநில பக்தர்கள் மணலில் சிவலிங்கம் செய்து பூஜித்து வழிபட்டனர். கடற்கரை வழிபாட்டிற்கு பிறகு ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புனித தீர்த்த கிணறுகளில் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் செயல்பட்டு வந்த 2 எல்பிஜி கேஸ் நிலையங்களும் தற்போது முழுமையாக மூடப்பட்டுள்ளன. இதனால் எல்பிஜி ஆட்டோக்களை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான ஓட்டுநர்கள் எரிவாயு கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். எரிபொருள் தட்டுப்பாட்டால் அன்றாட வருமானம் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். மாற்று வழியின்றி தவிக்கும் தங்களுக்கு உதவ மூடி கிடக்கும் நிலையங்களை உடனடியாக திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னையில் எல்பிஜி எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் உணவகங்களை தொடர்ந்து தற்போது ஆட்டோக்களுக்கான எரிவாயு விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் நிலையில் ஒரு சில நிலையங்களில் மட்டும் ஆட்டோக்கள் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து எரிவாயு நிரப்பிச் செல்கின்றனர். இந்த தட்டுப்பாட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஒரு மாசமாவே கேஸ் தட்டுப்பாடா இருக்கு. அதுவும் எல்பிஜி மெயினா ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு வேளச்சேரி ஸ்விம்மிங் பூலான நின்னோம். அங்கே இருந்து இப்போ வந்திருக்கோம். 5 hour ஆயிடுச்சு. இன்னும் கூட நாங்கள் கேஸ் போடல. இதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு மாநில அரசோ இல்லை மத்திய அரசு யார் பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆட்டோ டிரைவர் அத்தனை பேருமே நாங்கள் ஒரு மாசமாக ரொம்ப திண்டாடுறோம். 4:30 மணிலேருந்து நின்று இருக்கோம். அவ்வளோ வெயில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துல கேஸ் இருக்கு, ஒரு இடத்துல கேஸ் போடுறோம். இன்னொரு இடத்துல வந்து மறுநாள் போனால் அந்த இடத்துல கேஸ் இருக்க மாட்டேங்குது, இன்னொரு இடத்துல இருக்குது. அது எங்கன்னே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது அலைஞ்சு இது போகிறோம். இன்னொன்று வந்து கேஸ் ரேட்டும் ஏறி போயிடுது. கேஸ் போட்டு நம்ம வண்டி ஓட்டு இந்த டிராஃபிக்கில் ஓட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 ஹவருக்கு என்ன ஆகுது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பொழப்புன்றதே கிடையாது. அப்படியே நான் கேஸுக்காகவே நாங்கள் நின்ட்டோம்னா நாங்கள் எங்கன்னா வீட்டுக்கு எதுவுமே கொடுக்க போகிறோம். எங்களுக்கு எதுவுமே இருக்குது. எங்கள் வருமானன்றதே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக ஸ்ரீவைகுண்டத்தில் டீ விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் டீ கடை உரிமையாளர் ஒருவர் உருக்கமான நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியுள்ளார். ஆழ்வார் திருநகரில் உள்ள கடையின் வாசலில் அவர் ஒட்டியுள்ள நோட்டீஸில் ஏற்கனவே புண்பட்டு போயிருக்கிறோம், கேள்வி கேட்டு மேலும் புண்படுத்தாதீங்க, சிலிண்டர் விலை கூடி போச்சு என குறிப்பிட்டிருக்கிறார். சிறு வணிகர்களின் வலியை பிரதிபலிக்கும் இந்த நோட்டீஸ் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் வேட்பாளர்களின் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா விஜயகாந்துக்கு ஆதரவாக அவரது மகன் சண்முக பாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேக்க வேட்பாளர் செங்கோட்டையன் இருசக்கர வாகனத்தில் சென்று வீடு வீடாக பரப்புரையில் ஈடுபட்டார். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஆதரவாக நடிகர் பிரகாஷ்ராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
வேணும்? அரை கிலோவா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் செல்வி உழவர் சந்தையில் கருவாடு மற்றும் காய்கறி விற்பனை செய்து பரப்புரை மேற்கொண்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்த கிராம மக்களிடம் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரித்தார். உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்றுத் தருவார்கள் உங்களை பாராட்டு வேண்டி வணங்கி விடுமுறை. நன்றி, வணக்கம். நமது சின்னம் திருப்பத்தூர் தொகுதி தாவேக்கு வேட்பாளர் திருப்பதி கோவிலூர் ரோடு, வாணியவாடி ரோடு, சிவராஜ்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதி வேட்பாளர் மா சுப்பிரமணியன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் வாக்களிக்க ஏதுவாக 10,663 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக 21ஆம் தேதி 3,496 பேருந்துகளும், 22ஆம் தேதி 5,662 பேருந்துகளும், 23,505 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தின் இணையதளம் அல்லது செயலி வாயிலாக முன்பதிவு செய்யலாம்.